சரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணலனா அடிதான் விழும். டிங் டிங். இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? இந்த போட்டோவை நான் தான் எடுத்த ஹட்டோரி. அப்படியே கெனிச்சி, ரொம்ப அழகா இருக்கே இது. என் போட்டோ. ஈகா நிஞ்சா ஷேடோ ஃப்ளையிங் டெக்னிக். டிங் 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 டிங். இது பத்திரமா பிடிச்சுக்கணும், புரியுதா? ஹட்டோரி, தேங்க் யூ சோ மச் பா. இருந்தாலும் உன் டேலண்ட்டுக்கு அளவே இல்லப்பா. ஈஸியா கத்துக்கிற நிஞ்சா டெக்னிக் இருந்தா சொல்லி கொடு ஹட்டோரி, நான் கத்துக்கிறேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எனக்கும் நிஞ்சா கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு ஹட்டோரி, அதனால தான் கேட்டேன். நிஞ்சா டெக்னிக்லாம் கத்துக்கணும்னா அதுக்கு நிறைய ட்ரைனிங் தேவைப்படும் கெனிச்சி, புரிஞ்சுக்கோ. 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி உடனே கத்துக்க ஏதாவது டெக்னிக் இருக்கா இல்லையாப்பா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது கெனிச்சி. நிஞ்சா டெக்னிக் எல்லாம் முறையா கத்துக்கலனா அப்புறம் அடிதான் படும், புரிஞ்சுக்கோ. ஏன் எத்தனை தடவை உனக்கு நான் இதை சொல்லிருப்பேன். எதுவானாலும் ஒழுங்கா முறைப்படி கத்துக்கிட்டாதான் அது ஒழுங்கா வரும். ஹட்டோரி, நீ நல்லவனே கிடையாது, ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீ. போப்பா. இந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சாச்சா, இனிமே இந்த ஹட்டோரி கூட நான் பேசவும் மாட்டேன், விளையாடவும் மாட்டேன். ஏய் கெனிச்சி, என்ன உருன்னு போற? ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் ஹட்டோரிக்கும் நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை. ஈஸியா கத்துக்கிற நிஞ்சா டெக்னிக்க கேட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான். உனக்கு நிஞ்சா டெக்னிக் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கா கெனிச்சி? ஆமாமா, அத ஈஸியா சீக்கிரமா கத்துக்கணும். வேணும்னா நான் உனக்கு சொல்லி தரேன் கெனிச்சி. நிஜமாவே சொல்லி தர போறியா? அட ஆமாப்பா, நிஞ்சா டெக்னிக் ரொம்ப ஈஸி. அத யார் வேணாலும் கத்துக்கலாம். நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன், எனக்கு சொல்லி கொடுக்கறியா? நிஞ்சா டெக்னிக் ரொம்ப ரகசியம், யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால உன்கிட்ட நான் சொல்றேன், கேட்டுக்க. பையன் நல்லா மாட்டினான். இப்ப நான் முதல்ல உனக்கு நிஞ்சா டெக்னிக்க பத்தி சொல்ல போறேன். முதுகுல இருக்கிற பேக்க கழட்டு. வைக்க. என்ன இது, நீ என் மேல ஏறி உட்கார்ந்திருக்க? முதல்ல நீ என்ன தூக்கிக்கிட்டு இந்த குளத்தை சுத்தி ஓடி வரணும். போ சீக்கிரம். ஒரு நிஞ்சாவா இருக்கணும்னா நல்ல பலசாலியா இருக்கணும் கெனிச்சி. அதுக்கு தான் இந்த ட்ரைனிங், ஓகேவா? அப்பதான் நிஞ்சா டெக்னிக் எல்லாம் உன்னால ஈஸியா பண்ண முடியும். ஓகே, எனக்கு புரியுது. சூப்பர் பஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்ப என்னப்பா பண்றது? நீ இந்த தண்ணில என்ன தூக்கிட்டு போனோம் கெனிச்சி. ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னது, தண்ணில தூக்கிட்டு போகணுமா? சரி, தூக்க வேணாம். தண்ணில ஒரு நிமிஷம் மூச்சை புடிச்சிட்டு நில்லு. ஆஹா, உள்ள ரொம்ப குளிருமே. ட்ரைனிங் எடுக்கும் போது தண்ணி சூடா இருக்கு, சில்லுன்னு இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரி, ஓகே, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். கழட்டு எல்லாத்தையும் கழட்டு. என்ன ஆனாலும் சரி, தைரியமா இறங்கிட வேண்டியதுதான். என்ன தண்ணி இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. மாட்டியா? இப்படியா இருந்தா பொம்மை மாதிரி வரைச்சுக்குவேன். என் அண்டர்வேர்க்குள்ள மீன் போயிடுச்சு, என்னப்பா மீன் கடிக்குதா? டிங் டிங். ஷின்சோ, கெனிச்சி எங்க? இப்ப வரைக்கும் கெனிச்சி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரல. இன்னுமா? சாப்பாடு சாப்பிட கூட வீட்டுக்கு வரலப்பா, என்னாச்சுன்னே தெரியல. ஆச்சரியமா இருக்கே. எப்பவுமே ஸ்கூல் விட்ட உடனே வீட்டுக்கு வந்துருவானே, இன்னைக்கு என்னாச்சு அவனுக்கு? நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ண கெனிச்சி. அதனால உனக்கு ஒரு சூப்பர் நிஞ்சா டெக்னிக்க சொல்லி தர போறேன். நிஜமாவா? முதல்ல என்ன தெரியுமா சொல்லி தர போறேன்? மறைஞ்சு போற நிஞ்சா டெக்னிக். இந்த இலைய உன் தலை மேல வச்சுக்கிட்டு நல்லா மூச்சை இழுத்து பிடிச்சுக்கோ. இப்படியா? ஒட்டு மொத்தமா உன்னோட நம்பிக்கை எல்லாம் நீ மறைஞ்சு போறதுல தான் இருக்கணும். ஓகே. அட, இந்த கெனிச்சி பையன் எங்க போயிட்டான்? ஆளை காணோமே. பாஸ், என் கண்ணுக்கு கெனிச்சி தெரியல. உங்க கண்ணுக்கு தெரியல, எங்க இருக்கான்னு தெரியல. தேடு, அந்த பக்கம் எங்கயாவது இருக்கானா பாரு. இப்ப தெரியறனா? குரல் இங்க கேக்குது, இங்கதான் இருக்கியா? கலக்கிட்ட போ. இப்ப உனக்கு நான் பறக்கிற நிஞ்சா டெக்னிக்க சொல்லி தர போறேன். இத கையில வச்சுக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா உன்னால ஈஸியா பறக்க முடியும் கெனிச்சி. இதா, இதுதான் வானத்துல பறக்கிற டெக்னிக்கா? வானத்துல பறக்கிற நிஞ்சா டெக்னிக். இப்ப நுண்டா இருந்துட்டு இவ்வளவு வீடா இருக்கான். நான் பறக்கிறேன், என்னால நம்பவே முடியல. பாத்தியா கெனிச்சி, இப்போ நீ நிஞ்சா டெக்னிக் மூலமா உண்மையிலேயே பறந்துகிட்டு இருக்க. ஆஹா, நீ நிஞ்சா டெக்னிக் சொல்லி தரது ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆச்சு, கெனிச்சியை இன்னும் காணுமே. என்ன பண்றானே புரிய மாட்டேங்குதே. எங்க போயிருப்பான் இந்த பையன்? டிங் 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 டிங். என் பிஸ்கட். இரு கெனிச்சி, உனக்காக தனியா பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கோம், இதை சாப்பிடு. இந்தா. நான் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? அதான் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கியே, பிஸ்கெட் எடுத்தியே, பாத்தேனே. யார் கண்ணுக்கு தெரியாத நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி இங்க வந்திருக்க. ஆனா உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுது? கதவு தந்ததுல இருந்து கண்ணுக்கு தெரியல. என் பிஸ்கட் திருப்பி கொடு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
ஏதோ தப்பு பண்றோமோ? என் பிஸ்கட்டை கூடன்னு சொன்னல. நான் கொடுக்க மாட்டேன். வானத்துல பறக்கிற நிஞ்சா டெக்னிக். ஹட்டோரி காப்பாத்து. இருக்கேன் நினைச்சு நான் வந்துட்டேன். டிங் 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 டிங். கெனிச்சி, இப்ப நீ பண்ணது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா? அட போப்பா, நான் நிஞ்சா டெக்னிக்க யூஸ் பண்ணாது தப்பாயிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரி நிஞ்சா டெக்னிக்கா ஈஸியா கத்துக்க முடியாதுன்னு உனக்கு சொன்னேன்ல. எனக்கு கெமுமாக்கி தான் சொல்லி கொடுத்தா. என்ன சொல்ற? அந்த கெமுமாக்கி உன்னை ஏமாத்திருக்கான், நீயும் ஏமாந்திருக்க. ஓ அப்படியா? அவனை சும்மா விடக்கூடாது. நிஞ்சா டெக்னிக்க கத்துக்கணும்னா அதுக்கு பல காலங்கள் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்கணும். அப்படி இல்லனா இந்த மாதிரிதான் ஏடாகூடமா அடிய பட்டுக்கிட்டு வருவ. எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப பாருங்க, நான் எல்லா நிஞ்சா டெக்னிக்கையும் கத்துக்கிட்டு சீக்கிரமாவே உண்மையான நிஞ்சாவா மாற போறேன். எல்லா ட்ரைனிங்க கத்துக்கிட்டு நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போறேன். நிஞ்சா ஆகணுங்கிற ஆசை இவனுக்கு எப்ப போகும்னே தெரியலையே. ரொம்ப நாள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ற வரைக்கும் முயற்சி பண்ணட்டும். டிங் டிங். காலையில நட்சத்திரம் ரொம்ப சீக்கிரமாவே வந்துரும். டிங் டிங். இது அதிகாலையில வர நட்சத்திரம். இத போட்டோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி விடு யுமிகோ, ரொம்ப புகழாத. புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது. இல்ல, இந்த போட்டோ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க மட்டும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். பாரு, இது காலையில வர நட்சத்திரம். இவ்வளவுதானா? இதுக்கே இவ்வளவு பில்டப்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இது எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அத போட்டோ நல்லா இல்லப்பா, அதனால தான் சொன்னேன். கெனிச்சி, அப்படின்னா நீ இதை விட நல்லா போட்டோ எடுப்பேன்னு சொல்ல வரியா? நான் நாளைக்கு சூப்பர் போட்டோ கொண்டு வர பாருங்க. நிஜமாவா சொல்ற? பேச்சு மாறக்கூடாது. அந்த நட்சத்திரத்தை எடுக்கணும்னா தூக்கத்தை விடணும் கெனிச்சி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போட்டோ எடுக்கணும், விடவே மாட்டேன். இதுதான்ப்பா நடந்தது. காலையில நான் சீக்கிரம் எழுப்பி விடுன்னு. காலையில உன்னை எழுப்பணுமா? எழுப்புறது பெரிய விஷயம் இல்ல. நீ தூங்கிட்டு இருந்தீனா உன்னை இடி இடிச்சாலும் எழுப்ப முடியாதே. டிங் டிங். கெனிச்சி எழுந்திருக்கு கெனிச்சி, லேட் ஆகுது. நேரமாச்சுன்னா எழுந்திருக்கு கெனிச்சி. கெனிச்சி, எனக்கு தூங்க மொத்தத்துல எனக்கு அடி விழுறது கேரண்டி. அன்னைக்கு ஏதோ டயர்ட்ல தூங்குன, அதனால அப்படி பண்ணிருப்பேன். அப்ப நைட் சீக்கிரமா தூங்கிது. ஆமாமா. நான் இப்பவே போய் தூங்குறேன். காலையில நான் சீக்கிரம் எழுப்பி விடுங்க. என்ன? குட் நைட். அண்ணா என்ன எழுப்புங்க, நானும் நட்சத்திரம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, எனக்கும் நாளைக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது சரி. கெனிச்சியை எழுப்புறது ரொம்ப கஷ்டமான வேலை. இதுல ஷின்சோ, ஷிஷிமாரு எல்லாரையும் சேர்த்து நான் எழுப்பணுமா? என் கதி அதோ கதிதான். ஆனா வேற வழி. அவனை விடக்கூடாது. கியோ, இன்னொரு வாட்டி அப்படி பண்ணினா 2 நாளைக்கு சோறு போட மாட்டேன். அந்த கெனிச்சி யுமிகோ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டான். அவனை விட மாட்டேன். தூங்குனது போதும் கெனிச்சி, தயவு செஞ்சு எழுந்துரு. எழுந்துரு கெனிச்சி. காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் பண்ணதுக்கு. எழுந்துரு கெனிச்சி. நீ தானே யுமிகோக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்னு சொன்ன. நான் சொன்ன பேச்சு கேளு, எழுந்துரு. வேற வழி இல்ல. இப்ப அவனை தூக்கிக்கிட்டு தான் போய் ஆகணும். டிங் 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 டிங். ஷின்சோ எழுந்துரு. ஷிஷிமாருவையும் எழுப்பு. சாக்லேட் ரோட்டம் போட்டும் சொல்றான்டா. ஷிஷிமாரு எழுந்துரு. தூக்கத்துல இருக்கிற குழந்தை ஏன்டா இப்படி துன்புறுத்துறீங்களோ? கூடிய சீக்கிரம் அந்த நட்சத்திரம் வரும்னு எனக்கு தெரியும். கெனிச்சி, அங்க பாரு, அந்த நட்சத்திரம் தெரியுது. சீக்கிரம் எழுந்து போட்டோ எடு. டிங் டிங். இவனை எழுப்பி பிரயோஜனம் இல்ல. இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நிஞ்சா டெக்னிக் இருக்குல்ல. டிங் டிங். எழுந்து கெனிச்சி, எழுந்து. எழுந்து நின்னு போட்டோ எடுத்தே ஆகணும். நீ எழுந்து. அப்படிதான். உன்னை எப்படியாவது இன்னைக்கு போட்டோ எடுக்க வச்சு ஆகணும். டிங் டிங் டிங். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தானா போதும். அங்க பாரு, கெனிச்சி அங்க இருக்கான். பாத்தியா கியோ? சிசிமாரா இருக்கான் பாஸ். அவங்க எல்லாரும் அங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. யுமிகோ கிட்ட காட்ட போட்டோ எடுத்துட்டியா? உன்னை விட மாட்டேன். அட்டோரி கூட அங்க இருக்கான் பாரு கியோ. பாஸ், அந்த மூலையில சின்சோ சிசிமாரா இருக்காங்க பாஸ். ஆமா, இந்த அட்டோரிக்கு வேற வேலையே இல்ல. எப்போ பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன இது? டிங் டிங். அட்டோரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். டிங் 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 டிங்.
ஜாக்கிரதையா இருக்க மாட்டியா நான் தவறி விழல பாஸ் பயந்து ஏய், அப்ப ஒழுங்கா கீழே போ. இது எல்லாத்துக்கும் அட்டோரி தான் காரணமா? அட்டோரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். டிங் 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 டிங். அட்டோரி, இப்பத்துல இருந்து என் டார்கெட் நீதான். கெனிச்சி தூங்கிட்டு இருக்கும் போதே அவனை நீ போட்டோ எடுக்க வைக்கிறியா? பாஸ் என்னோட ஹெல்ப் வேணுமா? என்ன பண்ண போற? இந்தாங்க பாஸ் நெஞ்ச பிளேட் தூக்கி போடுங்க. அது வேண்டாம். அது வேணாம்னா இது பாருங்க. இது 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 ஆ? இது எதுக்கு? சரி, அதை என்கிட்ட கொடு. ட்ரை பண்ணுங்க பாஸ் ட்ரை பண்ணுங்க. அது டிங் டிங். யா, 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 யா. டிங் 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 டிங். எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகலாம் ஆனா இதுல எஸ்கேப் ஆக முடியாது. சரி கொடு. யா. அழுகி போன தக்காளியை என் மூஞ்சில போட்டு என் மானத்தை வாங்க நினைக்கிறியா? டயலாக முடிக்கிறதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே கிம்மாக்கி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டிங் டிங். யாராவது தூங்க போது கண்ணத்தை ஆச்சிட்டாங்க. ஐயா காலு கிழியுது ஐயா. அழுது பயமுறுத்துற ஒரே ஆளு இவன் தான். ஹட்டோரி என்னதானே எழுப்ப சொன்ன, ஏன் ஊரே எழுப்புற? அவன் ஏன் இப்படி கத்துறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. முதல்ல கீழே போய் அவன் வாயை அடைப்பான். வரியா? டிங் டிங். வாய முடி ஷின்சோ. இப்படி கத்தி ஊரை குட்டி மானத்தை வாங்காத. அப்பாடா, ஒரு வழியா இவன் வாயை அடைச்சிட்டு நிம்மதியா தூங்குடா கண்ணா. தயவு செஞ்சு எந்திரிச்சிடாத. நிஜமாவே சொல்றேன் கெனிச்சி இந்த போட்டோ ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு டாலன்ட் இருக்கு நான் ஒத்துக்கறேன். கெமமாகி இத பாரு. அதெல்லாம் ஒரு போட்டோவா? அத பாக்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம் யூமிகோ. அதை விட சூப்பர் போட்டோ என்கிட்ட இருக்கு. அத நீ பாப்பியா? அத விட்டுட்டு என்ன சொல்ற நீ? இன்னைக்கு காலையில நான் இன்னொரு போட்டோ எடுத்தேன். அது எப்படி இருக்குன்னு பாரு. வா சூப்பரா இருக்கு. கெமமாகி நீ உண்மையிலே கலக்குறப்போ. மூணு பேரும் கொரட்டை விட்டு தூங்குறானுங்க. நான் மட்டும் தூங்காம இருக்கணுமா? எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? எப்பவும் கேணிச்சு என்ன மட்டும் இப்படி மாட்டி விட்டுறான். டிங் டிங். என்ன ஆனாலும் நான் ஸ்டடியா இருப்பேன், தூங்க மாட்டேன். டிங் டிங். செர்ரி பூக்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எல்லாம் உதிர்ந்துடுச்சு. டிங் டிங். ஆஹா, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. பாத்துட்டே தான் போய் இருக்கு. ஒரு ஐடியா, நாளைக்கு சண்டே தானே, அப்பாவை கூட்டிட்டு இங்க வரலாமா? ஓ வல்லாமே. இந்த பூவை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இங்க வந்து சாப்பிடலாம். உனக்கு வேணா சாக்லேட் ரோல்ல கொண்டு வா. எங்க உக்காந்தாலும் எனக்கு சாக்லேட் ரோல்னா ஓகே. என்னது பூ பார்க்க போணுமா? அந்த இடம் ரொம்ப அழகா இருக்குப்பா. பார்க்கலாம் பார்க்கலாம். மத்தியான சாப்பாடு அங்கேயே சாப்பிடலாம்ப்பா. பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான ஜூஸ கொண்டு வரேன். அப்பா ஜூஸ்ப்பா, ஜூஸ் ஜூஸ். யோசிக்காதீங்கப்பா, டக்குன்னு ஓகே சொல்லுங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கு. நீங்க அங்க இருக்கிற பூவை பார்க்க வரீங்களோ இல்லையோ ஜூஸ் குடிக்க வரீங்க போல இருக்கே. சாப்பிடுற பொருள் கூட எனக்கு ரொம்ப இஷ்டம். சரிங்க, வாங்க ஜாலியா போயிட்டு வரலாம். நிச்சயமா உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்க, வேலையை பாக்குறேன். ஓகே பசங்களா, நாளைக்கு பூ பார்க்க வெளியில போலாம். ஜாலி. நான் அங்க சாக்லேட் ரோல் சாப்பிட போறேன். அம்மா, நாளைக்கு எங்களுக்கு பிடிச்ச லஞ்சா ரெடி பண்ணுங்க. சரி சரி, உங்களுக்கு பிடிச்ச லஞ்சா ரெடி பண்றேன். பசங்களா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா தூங்குங்க. ஓகேம்மா, நாங்க படுத்துடுறோம். டிங் டிங். என்ன இது? என்னாச்சு ஹட்டோரி? ஒண்ணும் இல்ல, வெளியில காத்து பலமா வீசிக்கிட்டு இருக்கு. ஆ? அந்த மரத்துல இருந்த பூலாம் அப்படியே இருக்கும்ல? இலக்கியனச்சி, காத்துனால பூவெல்லாம் கீழே விழுந்துரும். என்ன சொல்ற? இன்றைய வானிலை அறிக்கை. இன்று காத்து பலமாக வீசப்போவதால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும். இது சிறு புயலாக கூட மாறலாம். ஒட்டுமொத்த பிளான் போச்சா ஹட்டோரி? ஆமா கேனச்சி, எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்ப நம்ம என்ன பண்றது? எனக்கு அழுகையா வருது. அப்ப நாளைக்கு நம்ம வெளிய போக மாட்டோமா? பாக்குறதுக்கு பூக்கள் இல்லனா நம்ம அந்த இடத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? கூடவே கூடாது ஹட்டோரி. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. எல்லா பூவும் மரத்துல இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ண. கேனச்சி, சில விஷயங்களை நிஞ்சா டெக்னிக்ல பண்ண முடியாது. அதுல இதுவும் ஒண்ணு, புரிஞ்சுக்கோ. ஹட்டோரி, உன்னால முடியாத காரியம் இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா சொல்லு. ஆவுனா பெரிய ஐஸ் கட்டிய தூக்கி தலையில வச்சிருப்பா நீ. ஒரு நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டியா? என்ன நினைச்சா உனக்கு பாவமா இல்லையா? எனக்காக செய். அண்ணா ப்ளீஸ், நான் ஏதாவது டிங் டிங். செய்யுங்கண்ணா. வேற வழி இல்ல, நீங்க விட மாட்டீங்க. செய்யறேன், ஆனா ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ். நான் என்ன சொல்றேனோ அப்படி செய்யணும், புரிஞ்சுதா?
ஓகேப்பா. சரி, முதல் வேலை நாளைக்கு போக போற இடத்துக்கு நம்ம இன்னைக்கே போயிடணும். ஓகேவா? டிங் டிங், முதல்ல இந்த கிளைக்கெல்லாம் கம்மு போடணும். அப்புறம் பூவெல்லாம் இதுல ஒட்டணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான வேலை. டிங் டிங், இதன் மூலமா எவ்வளவு காத்து அடிச்சாலும் சரி இந்த பூவெல்லாம் கீழே விழவே விழாது. டிங் 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 டிங். கபடி 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 கபடி. இந்த பூ ஓகேவா? சூப்பர், சூப்பரா பண்றப்பா. எல்லா பூவும் மறுபடியும் பறக்குது. என்ன நடக்குதுங்க? இருங்க, நான் வந்துடுறேன். டிங் டிங், கவலைப்படாத, பூவெல்லாம் நான் புடிச்சுக்கிறேன். டிங் டிங், சபா. என் புது நிஞ்சா டெக்னிக். இதன் மூலமா பூவெல்லாம் கீழே விழாது. டிங் டிங் டிங். ஏய் ஹட்டோரி, கலக்குற, சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா, நீங்க ஹெல்ப் பண்ணா என்னால எதையும் முடியும்னு சாதிச்சுட்டேனா? பூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மரம் மொத்தம் இப்ப பூவால நிரம்ப போகுது. எல்லா இடத்துலயும் பூ தூவுறேன். டிங் டிங். இந்த மரமே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? சூப்பர், கீழ ஊத்துத போல மச்சை போய் ஒட்டிக்கிச்சு. இதுங்க இதுங்க நான் வந்து ஹெல்ப் பண்றேன். ஷின்சோ, என்னாச்சு சொல்லு. என் கை ஒட்டிக்கிச்சு கெனிச்சி. அப்போ ஒண்ணு பண்ணு ஷின்சோ, காலையில வரைக்கும் நீயும் இப்படியே இரு, நாங்க வந்து கூட்டிட்டு போறோம். என்ன? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க. அப்பா, அப்பா, டைம் ஆச்சு, எழுந்துருங்க. இன்னைக்கு சண்டே தானே, கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா தூங்க விட. அப்பா, எங்களை வெளியே கூட்டிட்டு போறேன் நேத்து ப்ராமிஸ் பண்ணீங்களா? எழுந்துருங்க. நேத்து ராத்திரி அடிச்ச புயல்ல பூவெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருக்கோம். போ. அதெல்லாம் போயிருக்காதுப்பா. ஆமா. எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல. சரி சரி, சொன்னா கேட்க மாட்டேன், எந்திரிக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆச்சு. அம்மா அப்பா எல்லாரும் வாங்க சீக்கிரம். இப்போ அங்க போறதே வேஸ்ட். பூ இருக்குதோ இல்லையோ, வாங்க எல்லாரும் போய் ஜாலியா சாப்பிட்டுட்டு வரலாம். அது கூட உண்மைதான். சரிங்க, டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம். சாக்லேட் ரோல் நான் சாப்பிட போறேன். என்ன கெனிச்சி, ரொம்ப ஜாலியா இருக்க? விசில்லாம் அடிக்கிற என்ன? பின்ன இருக்காதா, நாம எல்லாரும் ஒன்னா போய் அங்க ஜாலியா சாப்பிட போறோம்ல. நான் தான் சொன்னேன், யார் கேட்டீங்க? அது அந்த பக்கம் பாருங்கப்பா. எப்படி ஆச்சரியமா இருக்கா? ஒரே ஒரு மரத்துல மட்டும் இத்தனை பூ இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. அட, எவ்வளவு அழகா பட்ட கஷ்டமெல்லாம் இப்படி வீணா போகுதே ஆண்டவா. எல்லாரும் ஓசில அனுபவிக்கிறாங்க ஹட்டோரி. வருத்தப்படாத கெனிச்சி, நமக்கும் இடம் இருக்கும். நாமளும் அவங்கள மாதிரி இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்ன? அட போப்பா. சாப்பிடலாம். வா, என்ன டேஸ்ட். எங்க சாப்பிட்டாலும் சாக்லேட் ரோல் தான்ப்பா. இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டுமாங்க? ஊத்து ஊத்து. உண்மையிலே அற்புதமா இருக்கு. ஆமா ஆமா. இந்த பூக்களை பார்க்க என் மனசுக்கே ரொம்ப உற்சாகமா இருக்கு. டிங் டிங்.